Good evening to all. I am KD Pranita from Chittimeko School. We have done in-meta assessment. We are now going to day 6. Propellant. இப்போ நம்ம கார்ல எப்படி மூவ் ஆகும்? இன்ஜின் தேவை, ஃபியூல் தேவை, கீஸ் தேவை, இதெல்லாம் வச்சு தான் ஆனால் மெயினாக ஃபியூவல் தான் தேவை. இப்போ எப்படி இப்போ ராக்கெட்லாம் எப்படி இந்த ஃபயரோட எப்படி மூவ் ஆகுது, அதில் என்னென்ன திங்ஸ் நீடட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃபியூயல் தேவைப்படுது, அப்புறம் ஹீட் தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது இந்த ப்ரொப்பலண்ட்க்கு. அடுத்து ஃபயர் ட்ரையாங்கல் வச்சுதான். ஃபயர் ட்ரையாங்கல் மாதிரி இங்கே ஆக்சிஜன், அப்புறம் இங்கே ஆக்சிஜன், இங்கே இங்கே ஹீட்டு, இங்கே ஃபியூயல் இருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி என்னன்னா ஆக்சிடைசர். Fuel plus oxidizer is propellant. Okay, there are two types of propellant. They are solid propellant and liquid propellant. இப்போ சாலிட் ப்ரொப்பலண்ட்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப் இருக்கும், ஃபிக்ஸ்டு வேல்யூம் இருக்கும், ஒரு ரிஜிட் இருக்கும். அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ஷேப்புங்கிறது நல்லா ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த வேல்யூம் இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ ஒரு வேல்யூம் இருக்குது, அது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ரிஜிட்னா அதுக்கு ரொம்ப கெட்டியானது, அது டைட்டாக இருக்கும். இப்போ நான் சாலிட் ப்ரொப்பலண்ட்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். ஸ்டோன், ஐஸ் கியூப் அண்ட் வுட். அடுத்து லிக்விட் ப்ரொப்பலண்ட். அதுக்கு ஷேப்பே இருக்காது, ஆனால் ஃபிக்ஸ்டு வேல்யூ நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு ரிஜிட் நல்ல டைட்டாக இருக்கும். லிக்விட்க்கு எக்ஸாம்பிள் வாட்டரும் மில்க்கும். இப்போ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஏன் லிக்விட் சாலிட் பற்றி சொன்னேன்னா, இப்போ நம்ம ப்ரொப்பலண்ட் பற்றி தான் கற்றுக்கிறோம், அதனால சாலிட் லிக்விட் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இப்போ நான் அதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் அதை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ நான் பண்ணியிருக்க எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கு, 2 கேண்டில்ஸ் இருக்கு, ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு கிளாஸ் இருக்கு. இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டிக் வச்சு நம்ம இப்போ பற்ற வைக்க போகிறோம். நம்ம பற்ற வச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த கிளாஸ்
வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இது வந்து அவியவே இல்லை. இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அவியும். பாருங்க, இப்போ இது வந்து அவிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து நம்மளே ப்ளோ பண்ணி விட்டுறலாம். இப்போ இது இப்போ அவிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம இப்போ இந்த கேண்டில் இருக்குல்ல, இதுதான் ஃபியூயல். நம்ம ஃபியூயல் வச்சு நம்ம வந்து ஹீட் கொடுக்குறோம். அந்த ஹீட் வந்து ஆக்சிஜனுக்கு வைக்கும்போது அது கொஞ்ச நேரம் இருந்து அப்புறம் அது வந்து அழிஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு ப்ரொப்பலண்ட்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, அனதர் ஒன் இருக்கு. அது என்னன்னா, ராக்கெட் வந்து ஃபயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபயர் வருவோம்ல கீழே இருந்து. அது மேலே ஏர்த்துக்கு போகணுன்னே கொஞ்ச நேரம் எரியும் போகிறப்ப. ஆனால் நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரியே தான் கொஞ்ச நேரம் எரிஞ்சிட்டு இந்த ஆக்சிஜன் மொத்தமாக ஃபுல்லாக வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அது வந்து ஆஃப் ஆயிடும். அதுவும் இல்லாமல் ராக்கெட் வந்து அந்த ஃபியூவலை வச்சு ராக்கெட் வந்து மூவ் ஆகும். தேங்க்யூ.